தினமொரு வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 17, 18. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3½ காலம் ஆண்டு இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்த சீடர்கள் அவருடைய மரணத்தை கண்டு மனம் நொந்து போனார்கள். அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்ற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் முழு விசுவாசத்தோடு அதனை எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக இயேசுவின் மரித்த உடலுக்கு மரியாதை செய்ய கல்லறையை நோக்கி சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அது அவர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும். மறைந்த நம்பிக்கைகள் மறுபடியும் மலர்ந்திருக்கும். மன சோர்வுகள் மாறி இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்லி அவர்களை மகிழ வைப்பதே இயேசுவின் நோக்கமாய் இருக்கவில்லை. அவர்கள் கலிலேயாவுக்கு வந்து உயிரோடு எழுந்த அவரை பார்த்து இயேசு உயிரோடு எழுந்த உண்மையை அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர்கள் கலிலேயா சென்றார்கள். உயிரோடு எழுந்த இயேசுவை தரிசித்தனர். எனவே புதிய நம்பிக்கையோடும் புத்தெழுச்சியோடும் புத்தம் புதிய ஒரு வாழ்க்கையோடும் புறப்பட்டு சென்று இயேசுவை உயிரோடு எழுந்தவராக வெளிப்படுத்தினார்கள். நம்மில் அநேகர் இயேசு உயிரோடு எழுந்த செய்தியை உண்மை என ஒத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தம்மை உயிரோடு எழுந்தவராக நமக்குள் வெளிப்படுத்தி அந்த உண்மையை உறுதிப்படுத்த விரும்புகின்றார். இயேசு உயிரோடு எழுந்த உண்மையை வேதாகம செய்தியின் அடிப்படையில் மட்டுமல்ல, அவரை நாம் நமக்குள் தேட வேண்டும். அவரை நமக்குள் கண்டு உறுதிப்படுத்த விரும்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், வழிகள் மாறும், குணங்கள் மாறும். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்திட பெரிதும் விரும்புவோம். இயேசு உயிரோடு எழுந்த செய்தியை விசுவாசிக்கும் ஒருவராக அல்ல, அவரை உங்களுக்குள் கண்டு நிச்சயித்துக் கொண்ட ஒருவராக மாறுங்கள். அதுவே கர்த்தரின் விருப்பம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.